இறந்த பிறகு ஆத்மா எங்க போகும்? இந்த கேள்வி பல பேருக்கு இருக்கு. இறந்த பிறகு இந்த ஆத்மா நேரடியா இறைவனை போய் சேருமானா இல்ல. 48 நாள் நம்மள சுத்திக்கிட்டே இருக்கும். நான் போயிட்டேனா? நான் இருக்கேனா? அப்படின்னு அத ஆராய்ச்சி பண்றதுக்கே 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அது சொந்தங்கள பார்க்கும். அடுத்த 10 நாள். அடுத்த 10 நாள், ஓ! நான் போயிட்டேனா? நான் போயிட்டேன். என்னுடைய ஸ்தூல உடல் மட்டும் இருக்கு அப்படின்னு உணர்ந்து, சூட்சும உடல அது அப்பதான் பார்க்கும். பார்த்துட்டு, ஓ! நான் போயிட்டேன். நான் இறைவன்கிட்ட போறேன். ஆனா இறைவன்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போக முடியுமான்னா இல்ல. பல கட்டுப்பாடுகள் இருக்கு. இறைவன்கிட்ட நேரடியா அப்படியே சொய்யின்லாம் போ முடியாது. இந்த படத்துலலாம் காட்டுற மாரிலாம் போக முடியாது. 7 லோகங்கள் இருக்கு. ஆத்ம லோகத்துல 7 லோகம் இருக்கு. அந்த 7 லோகத்துல 7ஆம் லோகம் போகக்கூடியவங்க நல்ல புண்ணிய ஆத்மாக்கள். 6ஆம் லோகத்துல கொஞ்சம் புண்ணியம். அந்த மாதிரி இந்த ஆத்மாக்கள் போகக்கூடிய இடம் இறைவாற்றல் கிட்ட தான். ஆனா உடனே போகாது. சுத்திக்கிட்டே இருக்கும். யார் யாரெல்லாம் சொந்தங்களெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் பார்க்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, நான் இந்த வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டுக்கு போறேன், அப்படி போய் பார்த்து முடிச்சுட்டு, அந்த வீட்லயும் போய் ஒரு உடல தேர்ந்தெடுத்து, அதுக்கு தேவையான சாப்பாடையோ, இல்ல டீயோ, ஏதாவது ஒண்ணு அத பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அதுக்கு திருப்தி அடையும். ஏன் அப்படின்னா, ஆண்டு அனுபவிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லங்க. எந்த ஆத்மாவும் இந்த உடலோட இருக்கும்போது எதையும் முழுமையா அனுபவிக்காது. அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காது. ஆசைகள் அடங்கி அப்படியே அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கும். அப்போ அந்த ஆத்மா வெளியில போன பிறகு எங்கெல்லாம் அது டிராவல் பண்ணணுமோ நிச்சயமா போய் டிராவல் பண்ணும். இறைவனை அடையறதுக்கு அதுக்கு சில குறிப்பிட்ட நேரம், காலம் இருக்கு. அந்த நேரம், காலம் வரும்போது தான் அந்த ஆத்மா இறைவனடி போய் சரண்டர் ஆகும்.